ஹலோ, என் பேர் மதன் கௌரி. நான் இப்போ உங்ககிட்ட ஜல்லிக்கட்டை பற்றி பேச போகிறேன். மே 2014 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிடுச்சு. அதனால 2015 ஜனவரியில் ப்ராப்பராக ஜல்லிக்கட்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியல. இட் இஸ் அ ஸ்போர்ட், ஆனாலும் நம்மளால ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ண முடியல. அலங்காநல்லூர் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மதுரையில் ஜல்லிக்கட்டு வாஸ் ஹேப்பனிங், பட் அந்த அளவுக்கு முடியல. ஸோ இப்போ 2016 அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், ப்ராப்பராக அதை ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. பட் போராடுறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க தான். ஸோ அதனால மீடியா கவரேஜ் பயங்கரமா இருக்க மாட்டேங்குது. சொல்றாரு தமிழை மறந்துடுவாங்க நார்த் இந்தியன் மீடியா. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மீடியாலாம் ஜல்லிக்கட்டை பற்றி பேசுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா 2016 எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ அரசியல்வாதிகளோட ஒவ்வொரு ஒப்பீனியனையும் கேட்டுட்டு இருக்கனால தான் ஜல்லிக்கட்டை பற்றி இப்பவும் பேசுறாங்க. இல்லைன்னா பேசுவாங்களாங்கிறது தெரியல, பட் பேசுற வரைக்கும் நல்லது. ஆனா நார்த் இந்தியன் மீடியா நம்மளை கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை, சென்னை பிளேட் எப்பவுமே நம்மளை மறந்துருந்தாங்க. அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப ஜெனரலா பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுனா என்னன்னு நமக்குள்ள இருக்க மக்கள் நிறைய பேருக்கே தெரிய மாட்டேங்குது. தமிழர்கள் எத்தனை பேருக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியும்? ஏதோ மாடு நடத்துற ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னா எத்தனை பேருக்கும் தெரியும். பட் ஜல்லிக்கட்டுங்கிறது இப்போ கொஞ்சம் வருஷமா மட்டும் இல்லைங்க, காலங்காலமா நம்ம ஊர்ல இருக்கிற விஷயம் தான். 3700 வருஷத்துக்கு முன்னாடியே ஜல்லிக்கட்டு மதுரையில நடந்துட்டு இருந்திருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. இது எங்க இருக்குன்னா டெல்லி ஆர்ட் மியூசியம்ல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஜல்லிக்கட்டு தங்க தமிழர நிறைய இடத்துல லிட்ரேச்சர்லயும் இருக்கு. ஸோ இது இன்னைக்கு நாளைக்கு வர போறது இல்லை. இத்தனை வருஷமா இருக்க ஒரு ப்ராக்டிஸ் எப்படி பேன் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நம்ம ஊரே கலாச்சாரம் பேசுறது, நம்ம கலாச்சாரத்தோட இருக்க பார்ட் அண்ட் பார்சலா இருக்க ஒரு ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்தை ஏன் பேன் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு எனக்கு லாஜிக்கே புரியல. ஜென்ரலா 2 ரீசன் முன்வைக்கிறாங்க. ஒன்னு இட் இஸ் ஆக்சுவலி அகேன்ஸ்ட் ஹியூமன்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி அகேன்ஸ்ட் ஹியூமன்ஸ் எந்த விதத்துல சொல்றாங்கன்னா பிசிக்கலி வெரி ஹசார்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்றவங்கள நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. இன்ஜூரி இருக்காங்க, ஆமா, இல்லைன்னு சொல்லல. அது ஒண்ணு சொல்றாங்க. 2வது விஷயம், அதுல பார்ட்டிசிபேட் பண்ற காளைகள்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது 2க்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட், நீங்க ஹியூமன்ஸ்லாம் அடிபடுறாங்கன்னு சொல்றது ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க. எத்தனையோ பேர் சபரிமலைக்கு போறாங்க, எத்தனையோ பேர் மகா கும்பமேளாலாம் அட்டென்ட் பண்றாங்க. ஒவ்வொரு டைமும் லட்சக்கணக்கான பேர் போறப்போ ஒரு 10 பேர் இல்ல 20 பேர் ஒவ்வொரு டைமும் ஸ்டாம்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால, அதாவது கூட்டத்துல நெரிசல் தாங்க முடியாம இறந்து போறவங்க இருக்காங்க. அதனால அடுத்த தடவை கோவிலுக்கு போறது நிறுத்திடுறோமா? நம்ம கலாச்சாரம், நம்ம பாரம்பரியம், நம்ம நம்பிக்கை, அதுக்காக தானே கோவிலுக்கு போகும். அதனால கோவிலுக்கே போகக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்? ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் கொண்டு வரலாம். போலீஸ் நிறைய வைக்கிறாங்க. ஸோ போற வழியிலாம் போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க, கரெக்டா மானிட்டர் பண்றாங்க, டிராபிக்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ இந்த ஸ்டாம்பீடோட நம்பர்ஸ் கம்மியாகுது. ஸோ ஜல்லிக்கட்டை நீங்க பேன் பண்றதை விட இந்த மாதிரி ஏதாவது மெஷர்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி மச் மோர் யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்லை, 2வது விஷயம், நீங்க அனிமல்ஸ் எல்லாம் டிராபிக் பண்றாங்க, அனிமல்ஸ் ஆர் பீயிங் ஹர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்புறேன். அனிமல்ஸ் ஹர்ட் பண்றது, நீங்க எங்கேயோ உட்காந்துட்டு விராட் கோலி, ஏமி ஜாக்சனும் இதுக்கு சைன் பண்றாங்க பெட்டிஷன் ஜல்லிக்கட்டு ஷுட் பி பேன்ட்னா. நம்ம கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்க விரும்புறேன். ஜல்லிக்கட்டுன்னா என்ன ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட தெரியல உங்களால. எப்படி ஜல்லிக்கட்டை நீங்க பேன் பண்ண சொல்லலாம்? ஜல்லிக்கட்டுல இருக்க காளைகள்லாம் அப்படி ஒன்றும் ஹர்ட் ஆகிறதும் இல்லை. ஒரு காலை பிறந்ததுல இருந்து, அதாவது கண்ணுக்குட்டி இருக்கப்பல அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் நரிஷ்மெண்ட் வச்சு, அதுக்குன்னு டயட் வச்சு, அதை நாம தான் கொண்டு போய் ஜல்லிக்கட்டுல ஆக்சுவலா விடுறாங்க. இது ஒரு ஜிம்முக்கு போற ஒரு பையன் மாதிரி தான். அவனை முதல்ல இருந்து கொஞ்சம் நிமிஷமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு வராங்க. இல்லைன்னா அப்படியே உள்ள போய் விடுறதுக்கு காலை வளர்க்குறவங்க என்னங்க, உங்களை விட காலை வளர்க்குறவங்க உங்க காலங்கள் அக்கறை இருக்காதா? ப்ராக்டிக்கலா கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இதுக்கு என்னோட பிட், நாம எப்படி இதை திரும்பி பார்க்க வைக்கலாம், நார்த் இந்தியன் மீடியாவை எப்படி அவேர்னஸ் கொண்டு வரலாம்னு யோசிச்சீங்கன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் தான். நம்ம இங்க ஃப்ளட் வந்தப்போ சென்னையில மொத்த கண்ட்ரியுமே திரும்பி பார்க்க வச்சது நம்ம மினி கிரியேட்டர்ஸ். நம்ம நீங்களும் நானும் தாங்க. ஒவ்வொரு டைமும் ஃபேஸ்புக்ல ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஃப்ளட் ட்ரெண்ட் பண்ண வைக்கிறப்போ the whole country erupted. திரும்பி பார்த்துச்சு என்னதான் நடக்குது சென்னையிலன்னு. இப்பவும் நம்ம அதை தான் பண்ண முடியும். நம்ம மினி கிரியேட்டர்ஸ் நினைச்சா பண்ண முடியாத விஷயம் இல்லை. ஒரு கோமாவே இருக்கவங்க ஒரு கிங்கா இருக்கிறவங்க, ஒரு கிங்கா இருக்கவங்க கோமா இருக்கிறாங்க. ஒருத்தனை பதவியிலேருந்து எடுக்க முடியுது, ஒருத்தனை பதவியில் போய் உட்கார வைக்க முடியுது. இப்போ இருக்க ஒவ்வொரு பேஜ் ஓனரும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஒவ்வொரு அட்மினா இருக்கு. ஒவ்வொரு அட்மினும் நினைச்சா ஜல்லிக்கட்டை நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் பண்ண வைக்க முடியும். ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. நான் ஒரு செலிபிரிட்டி கிடையாது, நான் ஒரு சினிமா ஆக்டர் கிடையாது, நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது, நான் ஒரு சாதாரண பையன் தான். நான் என்னோட பங்கை பண்ணிட்டேன், நீங்க உங்களோட பங்கை பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.